வணக்கம் சென்டம்மா வியூவர்ஸ். இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு என்னென்ன தேதிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா ஜூலை 23 மற்றும் 24. எதனால ஒரு நாள் லேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மொத்த டோட்டல் பேஜஸ் 48 பேஜஸ். ஆனால் ஒரு கொஷின்ஸு ஏன்னா பேட்டர்ன் மாற்றிருக்கோம் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸோட பேட்டர்ன்ஸ் மாற்றிருக்கோம். நேற்று நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தேன்னா, வெறும் கொஷின் மட்டும் கொடுத்துருப்பேன், நானே பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ இன்னைக்கு அப்படி கொடுக்கறதுங்கிறது மூலயமா என்ன சாதக பாதங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு இதில் கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஓகேன்னா நம்ம இது ஃபாலோ பண்ணுவோம். டெய்லியும் ஒரு 10 கொஷின்ஸ் எப்படி எதுலேருந்து வரணும், தமிழ்நாடு சம்மந்தமாக ஒன்று, நேஷனல் சம்மந்தமான இம்பார்ட்டன்ஸு, ஸ்கீம்ஸு, டேஸு, அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு இது கலந்து கொடுப்பேன். ஸோ அது உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், 2 days கரண்ட் அஃபேர்ஸ் 23 and 24 பார்த்துருவோம். தேசிய ஒளிபரப்பு தினம், அதாவது நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டே. ஓகேவா? இது எப்போ இது பண்றாங்கன்னா ஜூலை 23 ப்ராட்காஸ்டிங் டேவா கொண்டாடுறாங்க. இதை யார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரெக்கார்டு. ஓகேங்களா? இந்த இதுல எல்லாம் கூட கேட்டிருப்பீங்க, ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை கேட்டோம்னாலே நமக்கு ஏதோ ஒரு புயல் நியூஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஓல்டு மணிரத்ன மூவிலாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அந்த ரேடியோ சம்பந்தமா இந்த ஆகாஷ்வாணி அந்த இதெல்லாம் சொல்லுவீங்களா, இந்த ஆல் இந்தியா ரேடியோ. ஸோ அவங்க தான் நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டேவை அனுசரிக்கிறாங்க. அது நெகட்டிவ் வேர்டு, இது கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? 1927 இந்திய ஒலிபரப்பு நிறுவனம், ஓகேங்களா, இந்திய பிராட்காஸ்டிங் கவுன்சில்ஸ் ஆண்டு ஜூலை 23 என்னது ஒலிபரப்பு தினமா கொண்டாடுறாங்க. யாருன்னா ஆல் இந்தியா ரேடியோ. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்தது ஜூலை மாதத்துல சில முக்கியமான நாட்கள்லாம் இருந்திருக்கு இந்த ஜூலை மாசத்துல. ஏன்னா முடிய போகுது மாசம். ஸோ அதனால நமக்கு இதுக்கு முக்கியமான நாள்லாம் என்னென்ன கொடுத்துருவோம். ஜூலை 1, ஓகேவா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போறோம். ஸோ ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம் 2025. அதே நாள்ல தான் ஜிஎஸ்டி தினம், அப்புறம் SBI உருவாக்கம். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் இது நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் 2025. அப்புறம் ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் 2025. அடுத்த வருஷம் நம்ம இதுல பாப்புலேஷன் சென்செக்ஸ் எடுக்க போறாங்க. ஜூலை 15 உலக பாம்பு தினம், உலக இளைஞர்கள் தினம். அன்னைக்குதான் உலக பாம்பு தினத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஆப் வெளியிட்டு இருக்காங்க. நம்ம இதுல எது பாம்பு, தேசிய பாம்பு அறிவிச்சிருக்காங்கன்னா கிங் கோப்ரா. அது எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் இதுல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்மளும். அதுக்கப்புறம் ஜூலை 16 உலக பாம்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினமும் 2025 தான். ஜூலை 18 நெல்சன் மண்டேலா தினம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 20 சர்வதேச சதுரங்க தினம், சர்வதேச சந்திர தினம். ஜூலை 22 தேசிய கொடி தினம். ஓகேவா? ஏன் தேசிய கொடி தினம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸா நேத்தியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். ஜூலை 22 ஏன்னா 1949 இந்த நாட்கள்ல தான் அந்த அசோக சக்கரா சூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 3 கலரை சூஸ் பண்ணி முன்னாடி 1930 விட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இதுல பகிரங்கமா அறிவிக்கப்பட்டது அதனாலதான் இந்த தேசிய கொடி தினம். அப்புறம் உலக மூல சுகாதார தினம், தேசிய மாம்பழ தினம். ஸோ இவ்வளவுதான். இது ஏன் நம்ம குரோனாலஜிக்கலா நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனாலதான் நம்ம எதா இருந்தாலுமே குரோனாலஜிக்கலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கான வெகுமதியை எந்த மாநில யூனியன் பிரதேசம் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வேற எதுவும் இல்லை, டெல்லி தான். ஓகேவா? டெல்லி. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விளையாட்டு திறமைய, அதாவது இந்த விளையாட்டுல இளைஞர்கள் நிறைய பேர் திறமையா இருக்காங்க. பாரா ஒலிம்பிக் பதக்கம் நிறைய வென்றிருக்காங்க. ஒலிம்பிக்லயும் சரி, அவங்கள ஊக்குவிக்கும் வகையில டெல்லி அரசு கணிசமான தொகையை அதிகரிச்சிருக்கு, வெகுமதிகளை அளிச்சிருக்கு. அதனாலதான். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முக்கிய மந்திரி கேல் புரட்சகான் யோஜனாவின் கீழ், முக்கிய மந்திரி கேல் யாரு இப்ப டெல்லியோட இதா இருக்காங்க அப்படின்னா, டெல்லியோட சிஎம் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேகா குப்தா அவர்கள். ஸோ அவங்க தான் இந்த விஷயத்த அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இதனால அதிக இளைஞர்களை விளையாட்டுல உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வெகுமதி அதிகமா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான பட்டியல் என்னன்னு சொல்லிட்டு
ஹிந்து பேப்பர் கட்டிங்ஸை நான் இதுல இணைச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுதில்லியில் உள்ள சாஸ்திரி பவனில் உள்ள மகிழா ஆரோக்கியம் என்னென்னலாம் நடந்துச்சு, இம்பார்ட்டன்ட் இதுல ஓகேவா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா. ஓகே, அது தெரிஞ்சுங்களா? சாஸ்திரி பவனில் உள்ள மகிழா ஆரோக்கியம் நடத்தப்பட்டது. அப்புறம் QS சிறந்த மாணவர் நகரங்கள் தரவரிசையில 2026 டெல்லி உலகின் மிகவும் மலிவு விலையில மாணவர்கள் தரமாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் பிரெனிஹாட்டிற்கு அப்புறமா 2வது மாசுபட்ட நகரம் இதுதான். பிரெனிஹாட்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தற்போதைய பிங்க் டிக்கெட்டை அனுப்பிச்சு அது ஒரு கார்டு மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி பிங்க் பஸ் இருக்கிற மாதிரி அங்க பிங்க் டிக்கெட்டு சஹேலி ஸ்மார்ட் கார்டு மூலயமா அங்க இருக்கிற பெண்களுக்கு, வேலை செய்யும் பெண்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ பஸ். ஓகேவா? அதுதான் விளையாட்டு டெல்லி போக்குவரத்து கழகம் இதை அறிவிச்சிருக்கு. செப்டம்பர் 11, 13, 2025 வரை புதுதில்லியில உள்ள பாரத் மன்ற உலகளாக கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாட்டை இங்க நடைபெற்றினாங்க. இப்போதைக்கு தில்லி முதல்வராக யாரா இருக்காங்கன்னா ரேகா குப்தா அவர்கள் இருக்காங்க. ஜூலை 7, 2025 மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, புதுதில்லியில 11வது மக்காச்சோள உச்சி மாநாடு அங்க நடந்தது. எங்க மக்காச்சோள உச்சி மாநாடு நடந்துச்சுன்னு கேட்டா புதுதில்லியில, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் IMF படி ஜூன் 2025 யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்புறதுல 18.39 பில்லியன் எந்த நாடு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த நாடும் இல்லை. ஏன்னா நம்ம தானே பேசுறோம், இந்தியா தான். ஓகேவா? பரிவர்த்தனை அதிகமா செய்யறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் அதிகமா பண்றது IMF படி 2025 18.39 பில்லியன். இது என்னன்னு சொல்லிட்டு விரிவாக்கம் பார்ப்போம். என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் சில்லறை டிஜிட்டல் கடுப்பையில என்ன அப்படின்னா IMF ஜூன் 2025 24.3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 18.39 பில்லியன் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அது மூலயமா பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் இல்ல. UPI பயனர்கள் பல வங்கி கணக்குகளை ஒரே சமயத்துல மொபைல் செயலியோடு இணைச்சு அனுப்புறதுதான் இது. ஓகேவா? அதுலதான் பேடிஎம் வருது, ஜிபே வருது, மத்த செயலிகள் மூலயமா, ஆப் மூலயமா டிஜிட்டல் பேமெண்ட் பண்றது, வாட்ஸ்அப் மூலயமா கூட பண்ணலாம் அந்த QR கோடை யூஸ் பண்ணி. அதுதான் இது சொல்றது. இந்த UPI என்னன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் 2016 இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தால NPCI மூலமா தொடங்கப்பட்டிருக்கு. இந்த இயரை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டிஜிட்டல் பணம் செலுத்தும் தொடர்பான சில முக்கிய முழு இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கங்க. நான் இதை என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். UPIனா விரிவாக்கம் என்ன, ஒருங்கிணைந்த பணம் செலுத்தும் இடம், அது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். IMPSனா என்ன, உடனடி பணம் செலுத்தும் சேவை, இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். NPCIனா என்ன, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் BIM, ஓகேவா, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அப்புறம் நெஃப்ட், தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். எது வந்திருக்கு, நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்பர். RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் USSD, அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. AEPS, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இது அனைத்துமே நம்ம இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஓகே, AEPS இது என்னன்னா எல்லாமே டிஜிட்டல் பேமெண்டோட ஒரு அப்ரிவேஷனு. ஏன்னா இப்ப எனக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் சரி, எதா இருந்தாலும் சரி. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, QR உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். QR-ஓட விரிவாக்கம் என்ன, பேடிஎம்மோட விரிவாக்கம் என்ன? ஸோ எனக்கு தெரியும். ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். QR-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணுங்க. பேடிஎம்னா என்ன? ஓகேவா? இதுக்கும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூலை 22, 2025 3வது முறையாக யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? விலகுறதுனாலே எது? வேற எதுவும் இல்லை, அமெரிக்கா தான். ஏன்னா இவங்க தான் எல்லாத்துலேருந்து விலகுறாங்க, இஸ்ரேல் நாட்டுல சேர்ந்துக்கிட்டு. ஓகேவா? ஏன்னா யுனெஸ்கோவிலிருந்து 3வது முறையாக விலகுவதாக அமெரிக்கா அறிவித்தது. எத்தனாவது முறைனா 3வது முறை. ஜூலை 22, 2025 இஸ்ரேல் எதிர்ப்பு சார்பு காரணமாக யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதா சொல்லியிருக்கு. ஐநா கலாச்சார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது இது 3வது முறை. ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது இது 2வது முறை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த முடிவு டிசம்பர் 2020 இறுதியில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவை பத்தி என்ன இது பாத்தீங்கன்னா, தலைநகர வாஷிங்டன் DC, நாணய அமெரிக்கன் டாலரு, ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், துணை ஜனாதிபதி JD வான்ஸ். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா சில இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈட்டி எதிர்ப்பு
வழிகாட்டப்பட்ட ஏவுகணை, அப்புறம் தேசபக்த வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு, அப்புறம் 758 யூனிகான்களுடன் முதலிடத்தில் இருக்கு. எது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா. இதெல்லாம் ஓகே. ஸோ அப்புறம் ஜூலை 22, 2022 இந்திய ராணுவம் அமெரிக்காவில் வந்து எந்த வகையான ஹெலிகாப்டர்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AH-64E. இந்திய ராணுவம் அமெரிக்காவில இருந்து முதல் தொகுதி அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பெற்றிருக்கு. ஓகேவா? அப்பாச்சி ஹெலிகாப்டர் அதோட ரகம் என்ன அப்படின்னா AH-64E முதல் தொகுதி. ஓகேவா? ஜூலை 22 ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து. அப்புறம் மேற்கு எல்லையில செயல்பட திறன்களை மேம்படுத்தி 3 மேம்பட்ட போர் ஹெலிகாப்டரையும் வாங்கியிருக்காங்க. கூட்டு ரசீது ஆய்வுக்கு பிறகு இந்த ஜோத்பூர்ல ராணுவ விமானப்படையுடன் நிறுத்தப்படும். ஓகேங்களா? ஜோத்பூர் 3 ஹெலிகாப்டர். அதோட ரகம் என்ன அப்படின்னா AH-64E. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஆன்சர். அப்புறம் 2022 FIDE மகளிர் சதுரங்க உலக கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக். FIDE உலக கோப்பை 2025 இந்தியா நடத்துது. அக்டோபர் 30 முதல் எப்ப அப்படின்னா நவம்பர் 27 வரை. சர்வதேச செஸ் தினம் எப்பன்னா ஜூலை 20. FIDEனா உலக கோப்பை காலிறுதியில 4 பெண்களுடன் இந்தியா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் ஹரிகிருஷ்ணன் இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் LR ஸ்ரீஹரி அப்படின்னா இந்தியாவது 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்கிறாரு. அப்புறம் மேக்னஸ் கார்ல்சன் சூப்பர் யுனைடெட் செஸ் 2025 வென்றிருக்கிறாரு. ஓகேவா? நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சன் 2025ஆம் ஆண்டு பாரிஸ்ல நடந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம்ல பட்டத்தை வென்றிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பிரக்யானந்தா தாஷ்கண்ட்ல நடந்த UZ செஸ் கப்ல மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. அப்புறம் அர்மேனியாவின் ஜெர்ஸ்முக்கில் நடைபெற்ற 6வது ஸ்டீஃபன் கென்யன் விருது போட்டியில வென்றிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பீமா சகி யோஜனா எந்த நிறுவனத்தோட முன்முயற்சியில் நடந்துச்சு அப்படின்னா பீமா யோஜனா அப்படின்னா இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC மூலியமா நடந்திருக்கு. இந்த LIC இதுல என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் கிராமப்புற இந்தியாவில் பீமா சகி யோஜனா. ஓகேவா? இந்த பீமா சகி யோஜனாவை ஊக்குவிப்பதற்காக என்னது கிராமப்புற மேம்பாட்டுத்துறையோட டைப் வச்சுக்கிட்டு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா LIC வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 25 கோவாவில் நடைபெற்ற அனுபூதி நிதி சேர்க்கை மாநாட்டின் போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. அனுபூதி பீமா சகி யோஜனா என்பது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இந்த ஆயுள் காப்பீட்டு கழகம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் 3 ஆண்டுகளுக்கு பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு இது வந்து முதல் ஆண்டுல 7,000, அப்புறம் அடுத்த 3வது ஆண்டுல 5,000 பெறாங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த இதுல பாத்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. பீமா சகி யோஜனோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா பெண்களுக்கு 18ல இருந்து 70 வயதுக்கு உட்பட்டவங்க இதுல இருக்கணும். ஓகேவா? ஒரு பெண்ணோட குறைந்தபட்ச தகுதி 10ஆம் வகுப்பு தெரிஞ்சு பெற்றிருக்கணும். கிராமப்புறங்கள்ல வசிக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த சொல்லுது. ஓகேவா? சோ இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் நிறுவப்பட்டது எப்பன்னா 1 செப்டம்பர் 1956. சோ இது தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிரால தலைமையகம் நிறுவப்பட்டது 1 செப்டம்பர் 1956. இப்ப தலைமை நிர்வாக அதிகாரியா யார் இருக்காங்க அப்படின்னா R துரைசாமி. சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சமீபத்துல வெளியிட்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டுல 2020 நம்ம இது எத்தனாவது இருக்கு? 77வது இடத்துல நம்ம இந்த ஹென்லி பாஸ்போர்ட்ல இருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடுங்கிறது ஒரு உலக அமைப்பு. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த பாஸ்போர்ட் ஏர்போர்ட்லாம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவரிசை ரிப்போர்ட்டை ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி நம்ம இப்போதைக்கு எப்படின்னா ஒரு 8-9 இடம் முன்னுக்கு வந்து 77வது இடத்துக்கு வெளில வந்திருக்கோம். ஓகேங்களா? கடந்த ஆண்டு 85ல இருந்தோம். இப்போ 77 அப்படின்னா 5-3 8வது இடத்துல இருந்து முன்னுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அனுமதித்த நாடுகள்ல 59 சற்று அதிகரித்திருக்கு. அப்புறம் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டு என்பது உலகளாவிய பாஸ்போர்ட்டுகளின் பிரபலமான தரவரிசை வெளியிடுற ஒரு அமைப்பு தான் அது. அப்புறம் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கு. 2024 இடங்கள்ல 193 இடங்களுக்கு விசா இல்லாத அணுகலை வழங்குது. ஓகேவா? இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இடத்துல சிங்கப்பூர் தான் இருக்கு. முக்கிய தரவரிசையில இந்தியாவோட தரவரிசை என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஏன்னா இது எக்ஸாம் படிக்கும் போதே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம
முக்கியமான இண்டெக்ஸ். இந்திய ஆண்கள் கால்பந்து அணியில பிஃபால தரவரிசையில எத்தனாவது இருக்கு? 103வது, 33வது. ஓகேவா? 133வது. உலகளாவிய அமைதி குறியீட்டுல கிராஸ் பீஸ் இண்டெக்ஸ்ல 15வது, 115வது ரேங்க்ல இருக்கு. நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 2025ல 99வது இடத்துல இருக்கு. உலக பொருளாதார மன்றத்தின் ஆற்றல் மற்றும் குறியீட்டுல எவ்வளவு இருக்கு? 71வது இடத்துல இருக்கு. உலகளாகவே பாலின இடைவெளி அறிக்கை, ஓகேங்களா, அது வெளியிட்டதுல 131. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உலகின் 3வது பெரிய வாகன உற்பத்தியாளரா இந்தியா மாறி இருக்கு. அப்புறம் உலக பத்திரிகை சுதந்திரத்துல 154வது இடத்துல இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்துங்க. இதே மாதிரி இடையில கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இந்த இம்பார்ட்டன்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் இடையில சேர்த்து விட்டுறோம், பாத்துங்க. அப்புறம் சோத் பிசில் விற்கப்பட்ட செவ்வாய் கிரக விண்கல்லின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அதாவது மாஸ்ல இருந்து ஒரு விண்கற்கள் வந்திருக்கு, அது இந்தியாவில் என்ட்ரா இருக்கு. அந்த விண்கற்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா NWA 16788. இது எவ்வளவுக்கு வித்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு, இது ஒரு 5 பில்லியனுக்கு இது ஏலம் போயிருக்கு. இதுக்கு பேர் வந்து மாஸ்ல இருந்து வந்த ஒரு விண்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறிவால் செல் ரத்த சேகை ஒழிப்பிற்கான ரத்த சோகை ஒரு ஒழிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டானதுதான். ஒழிப்பிற்கான தேசிய திட்டத்தின் கீழே இந்திய சமீபத்தில் என்ன மைல்கல் எட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 கோடி பரிசோதனை. ஓகேங்களா. இந்த சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லுவாங்க. சிக்கிள் செல் அறிவால் செல் நோய்னா சிக்கிள் செல் அனீமியா. ஓகேங்களா. சிக்கிள் செல் டிசீஸ் அதுதான் இது. அசாதாரண வடிவிலான சிவப்பு ரத்த அணுக்களால் இது வகைப்படுத்தப்படுது. சோ இது எத்தனை இதுன்னா பிரதமர் நரேந்திர மோடியால் ஜூலை 1, 2022 இந்த சிக்கிள் செல் அனிமியா நோயை மத்திய பிரதேசன் ஷதோலில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சிக்கிள் செல்ல 6 கோடி பரிசோதனைகள் என்ற மெயில்கல்லை எட்டியிருக்கு. ஓகேவா, 6 கோடி. ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. இந்த சிக்கிள் செல் SCDன்னு சொல்லுவாங்க. SCD சிக்கிள் செல் டிசீஸ். சிக்கிள் செல் டிசீஸ் 6 கோடி பரிசோதனையில தேசிய அளவிலான 6 கோடி நபர்களுக்கு அறிவால் செல் இதுல இலக்குடன் மொத்தம் 6 கோடியில நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 16.7 லட்சம் கேரியர்கள் அடையாளம் காணப்பட்டு எத்தனை பேருக்கு? 6 பேருக்கு தான். பரிசோதனை செய்யப்பட்ட 2 கோடி நபர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் சுகாதார அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படும். ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஒரு பிரத்யேக ஹார்ன்பில் பாதுகாப்பு மையத்தை அமைக்க எந்த மாநிலம் திட்டமிட்டிருக்குன்னா டிஃபால்ட்டா தமிழ்நாடு நியூஸ் தான். ஓகேங்களா. ஆனைமலைன்னு வந்துட்டுனாலே தமிழ்நாடை பத்தி தான் நான் பேசியிருப்பேன். ஓகே. ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஹார்ன்பில் பாதுகாப்பு மையத்தை அமைக்க இந்தியா எந்த மாநிலம் திட்டமிட்டிருக்குன்னா தமிழ்நாடு. பறவைகள் பாதுகாப்பு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக கோயம்புத்தூர்ல உள்ள ஆனைமலை, ஓகேவா, கோயம்புத்தூர்ல உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஹார்ன்பில் பாதுகாப்புக்கான ஒரு சிறப்பு மையத்தை அங்கதான் நிறுவியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்காக அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு காப்பக நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியை இதுக்காக ஒதுக்கி இந்த முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடோட என்னென்ன இதுன்னு தெரியும். இது பார்த்துருவோம். தலைநகரம் சென்னை, முதல்வர் ஸ்டாலின், கவர்னர் RN ரவி, தமிழ்நாடு நடப்பு தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை, அப்புறம் 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர்ல உள்ள சுப்பிரமணிய சாயின் கோயில் பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. தமிழ்நாடு ஹாக்கி பிரிவு 2025 ஹாக்கி இந்திய மாஸ்டர்ஸ் கோப்பையில ஆண்கள் பட்டங்களை வென்றிருக்கு. ஓகேவா. ராமநாதபுரம் உள்ள தனுஷ்கோடியில் பெரிய பிளமிங்கோ சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் விண்வெளி துறையை மேம்படுத்த முதலீடுகளை இருக்கும் விண்வெளி தொழில்துறை கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டோட கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் தமிழ்நாட்டில் கல்பாக்கத்துல இந்தியாவின் முதல் முன்மாதிரி வேக இனப்பெருக்க உலை அங்கதான் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் தேசிய ஒலிபரப்பு தினம் 2025 ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கான அதிகரித்த வெகுமதி இங்கதான். அப்புறம் சர்வதேச நாணய நிதியம். இது எல்லாமே எந்த வாக்குச்சாவடியும் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சேவையை செய்யாது அப்படிங்கிறதுக்கு
பீகார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் சர்வதேச நாணயத்தின் IMF முதல் துணை நிர்வாகம் எது வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். யாரு அப்படின்னா சத்யா கிருஷ்ணா ஜார்ஜிவா. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற யாரெல்லாம் வந்து பெண்மணிகள் இப்போ ரீசெண்டாக அவார்ட்ஸ் வாங்கினது. கீதா கோபிநாத், ஷஹானி ஷா, கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக், யூலியன் ஸ்வெட்ஸ்கோ உக்ரைன் பிரதமர், லீலா அபுல்லா பெண் பிரிண்டர் பரிசு, அப்புறம் வந்து சோனாலி மிஸ்ரா ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரல், வர்ஷா தேஷ்பாண்டே 2021 ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை விருது வாங்கினது. இது எல்லாமே உள்ள இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மாற்றம் இருக்கு, ஏதாவது குறைகள் இருக்குன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸை இன்னும் தரமாக கொடுக்குறேன். இப்போ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு உண்டான ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் சென்டர் மேப்பில் போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணிங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.